இதிலிருந்து தெரிவது என்ன? 1963 மட்டுமல்ல, 1943 இருந்து முஸ்லிம்களை, கிறிஸ்தவர்களை, அதாவது சிறுபான்மை மதத்தினரை தமிழர் அல்லாதவர்களாக விளக்கப்பட வேண்டியவர்களாகவே பெரியார் கருதி வந்துள்ளார். சொல்றது யாரு? சீமானா? சீமான் தம்பியா? நாம் தமிழர் கட்சிக்காரங்களா? இன்னைக்கு திராவிடத்திற்கும் திமுகவிற்கும் சொம்படித்து 4 சீட்டுக்கும் 2 MP சீட்டுக்கும் திராவிடத்தில் திமுகவில் அறிவாலயத்தில் அடகு வைத்திருக்கிறீர்களே விசிகா கட்சிக்காரர்களே, உங்களுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் சொல்றாரு, தமிழர் இழிநிலை அடைந்ததற்கு காரணம் என்று ஈவேரா எழுதினதாக எழுதியிருக்கிறார். சான்றுகளோட சொல்றேன், மறுக்க முடியுமா? முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தங்களை தமிழன் சொல்லிக்கிறாங்களாம், அதனால தமிழை இழிநிலை அடைகிறானா? அறிவுல தீய வைக்க வேண்டாமா? அப்ப இது ஒரு செய்தி. அடுத்தது என்ன? இந்த ஈவேரா என்கிற இந்த ஈர வெங்காயம், இந்த ராமசாமி எவ்வளவு பெரிய வக்கரவாதி, எவ்வளவு பெரிய மோசடிக்காரர், எவ்வளவு பெரிய அயோக்கியர், எவ்வளவு பெரிய பித்தலாட்ட கருங்காலி, தமிழ்ல வேற ஏதாவது வார்த்தை சொல்லிட்டே போலாம், அதுக்கு அத்தனைக்கும் தகுதியான நபர் இவர். அப்ப இவர் ஒரு அறிக்கை எழுதியிருக்கார், இதுக்கு பேர் மைனாரிட்டி சமுதாயம் என்று பெயர். இப்ப ஈவேரா குறித்து இந்த பித்தலாட்டங்கள், இந்த எழுத்துக்களை எல்லாம் நம்ம அம்பலப்படுத்தி பேசும்போது, நீங்க இதெல்லாம் ஈவேரா பத்தி, பெரியாரை பத்தி பேசாதீங்க ப்ரோ, இதெல்லாம் சங்கிகளுக்கு சாதகமா போயிடும். டேய், ஈவேராவே சங்கி, கேடுகட்ட சங்கின்னு சொல்லிட்டு இருக்கிற நீ என்னடா சங்கிகளுக்கு சாதகமா போயிடுன்ற? டே, சங்கியாவது பாகிஸ்தானுக்கு போன்னு சொன்னா, நீ பங்களாதேஷுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு சொல்றிய. அடே, RSS காரனை விட கேடுகட்ட சங்கிடா ஈவேரா.